அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Zebronics Delight 10 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். கைஸ், இந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் டாப் டு பாட்டம் இதோட பட்டன் கண்ட்ரோல்ஸ், பேட்டரி, ஸ்பீக்கர், ஆர்ஜிபி அப்படின்னு புட்டு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டான ஒரு ரிவ்யூ தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போறீங்க. சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கக்கூடிய அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன்ல வரும். गाइस, இந்த ஒரு ஸ்பீக்கரை நான் அமேசான்ல வந்து 730 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ 730 ரூபாய்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இது ஒரு 1 வீக் யூஸ் பண்ணேன். சரிங்களா? என்னோட பர்சனல் யூஸ் பண்ணேன், கீழே போட்டேன். ஸோ வந்து அந்த அடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தாங்குச்சு. ஸோ பில்ட் குவாலிட்டி அப்படிங்கிறப்ப இது ஒரு நம்பர் 1 ஒரு ஸ்பீக்கர் தான். சரிங்களா? ஸோ 700 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல. ரிவ்யூ பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம இதை ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். இதோட பேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே எனஃப் நல்லா தான் இருக்குது. பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதை ரிசீவ் பண்ணுறப்ப எனக்கு வந்து பேக் கிழிஞ்சு தான் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் கிழிஞ்சிருச்சா இல்லை அங்கேயே கிழிஞ்சு தான் அதை எடுத்து போட்டு அனுப்பி விட்டானுங்களா ஒன்றுமே தெரில. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து இது டிரான்ஸ்போர்ட்டில் தான் கிழிஞ்சிருக்கும். சரிங்களா? ஏன்னா வந்து நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து தூக்கி தான் போடுவாங்க. ஸோ தூக்கி போடுறப்ப அந்த மாதிரி ஏதாவது டேமேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெளியே உள்ள ப்ராடக்ட்டுக்கு எந்த டேமேஜுமே ஆகலை. பட் வந்து இந்த ஒரு பேப்பர் மட்டும் கிழிஞ்சிருந்துச்சு. சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ஓப்பன் பண்ணுறப்பே ஒரு மாதிரி தெரிஞ்சது. என்னடா இது ஸ்பீக்கர் வாங்கியிருக்கிறோம், பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பாக்ஸ் ஓப்பன் ஆகலை, ஒரு இடத்துல வந்து கிழிஞ்சிருக்கே அப்படின்னு தோணுச்சு. சரிங்களா? ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ காய்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரு. உள்ளே எதுவுமே ஆகலை. சரிங்களா? ஸோ வந்து ஜஸ்ட் பாக்ஸ் மட்டும் தான் டேமேஜ் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் அதே மாதிரி தான். ஸோ கரெக்டாக அந்த இடத்துக்கு மட்டும் டியராக இருந்துச்சு. சரிங்களா? கரெக்டாக அந்த இடத்துல மட்டும் கிழிஞ்சிருந்துச்சு. ஸோ இதுதான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. மேபி டிரான்ஸ்போர்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கல் ஏற்பட்டுருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் வந்து கம்பெனிலேருந்து ஒரு டிஃபெக்டிவ் ப்ராடக்ட், அதாவது டிஃபெக்டிவ்ல ஒரு டேமேஜான ஒரு பாக்ஸை வந்து அனுப்புனா கஸ்டமர் எப்படி ரிப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக நல்லாவே தெரியும். அமேசானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிவ்யூ சொல்கிற மாதிரி பேஜ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் நம்ம ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அதை வந்து ரிவ்யூ பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம போட்டு கிளின்னு கிழிச்சிரோன்னு அவங்களுக்கும் தெரியும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க சைட்லேருந்து அனுப்புறப்ப பெஸ்ட்டாக தான் அனுப்ப ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி டேமேஜாக இல்லை வந்து ஒரு டியரான மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷன்லையும் அனுப்ப மாட்டாங்க. ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட் தான் மேக்ஸிமம் அனுப்ப ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா மஜாவான ஒரு ஸ்பீக்கரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 700 ரூபாய் இந்த ஒரு பில்ட் குவாலிட்டி ஓகேவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓகே. பில்ட் குவாலிட்டி ஓகே. பட் இதில் 2 டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. சரிங்களா? 2 டிஃபெக்ட்னு கூட சொல்லலாம். என்ன அப்படிங்கிறத அப்படியே கண்டினியூலியாக சொல்கிறேன். பட் இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உண்மையுமே டாப்பாக இருக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதில் என்னென்னலாம் மோட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பரான ஒரு மோட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. பென் டிரைவ், எஸ்டி கார்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் இருக்குது, எஃப்எம் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஒரு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டிடபிள்யூஎஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. அதாவது இன்னொரு ஸ்பீக்கர் வந்து இதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ டியூவல் ஸ்பீக்கராக உங்களால் வந்து இந்த ஒரு ஸ்பீக்கரை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ மற்றபடி இதோட பட்டன் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மோட் பட்டன் இருக்குது. ஸோ மோட் பட்டனை வச்சு நீங்கள் வந்து கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது. ஸோ வந்து இதில் கால் ஃபங்க்ஷனும் அவைலபிளாக இருக்குது. மைக் வந்து குட்டியாக ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்களால் பார்த்தீங்கன்னா இதில் கால் பேசிக்கவும் முடியும். இதிலேயே அட்டன் பண்ணுறதுக்கு, கட் பண்ணுறதுக்கு நீங்கள் மோட் பட்டனை யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாஸ் பிளே மோட் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு, கால் அட்டன் பண்ணுறதுக்கு, கட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு வந்து மோட் பட்டனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா மேபி நெக்ஸ்ட் ட்ராக், ப்ரீவியஸ் ட்ராக் வந்து உங்களால் இதிலேயே கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ பவர் பட்டன் ப்ளஸ் உங்களுக்கு வந்து எல்இடியை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு, இதில் வந்து ஆர்ஜிபி இருக்குது. ஆன் பண்ணுறதுக்கு, ஆஃப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பட்டன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லா ஸ்பீக்கருமே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து அதை கழட்டிக்கிற மாதிரி இருக்கும். இது எனக்கு டிசைன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கழட்டிக்கலாம். பட் இதில் வந்து அந்த மாதிரி கழட்டுற மாதிரி இல்லை. சரிங்களா? அட்டாச்சபிளாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் இன்பில்ட்டாக ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. காய்ஸ், நான் உங்களுக்கு ஒரு டிஃபெக்ட் இருக்குன்னு சொன்னேன்ல, அது என்ன டிஃபெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஆக்ஸ் மோட் கிடையாது. சரிங்களா? ஸோ வந்து நீங்கள் ஒரு பட்டன் செட் தான் யூஸ் பண்ணுறேன் ப்ரோ, நான் எங்கிட்ட ஒரு பட்டன் செட் தான் இருக்குது. ஏன்னா இதில் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5 சொல்லியிருக்காங்க. ஸோ பட்டன் செட்டில் ப்ளூடூத் வெர்ஷன் 5 இருக்கவே இருக்காது. ஸோ உங்களால் பட்டன் செட்டில் வந்து இந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து கனெக்ட் பண்ணுறது வந்து டவுட் தான். நீங்கள் ஒரு பட்டன் செல்லில் தான் இதை நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு செட் ஆகாது. ஒரு ஆண்ட்ராய்டு டிவைஸு, ஸோ ஒரு கம்ப்யூட்டர், லேப்டாப் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும். சரிங்களா? ஸோ ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது அரௌண்ட் 40 சென்டிமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து டைப் சி கிடையாது. இது சாதாரண ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேட்டரி பேக்கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க, ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 3 மணி நேரம் தேவைப்படும். ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா
11 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி பேக்கப் கிடைக்கும் சரிங்களா. ஸோ ஒரு 60% மெயின்டைன் பண்ணிங்கன்னா 11 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பேட்டரி பேக்கப் கிடைக்குது. ஸோ இதோட பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேஸ் ரேடியேட்டர் தனியாக பேக் சைடில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதோட போர்ட் ஃபங்க்ஷன் எல்லாமே பேக்கில் தான் இருக்குது. ஸோ ஆன் ஆஃப்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக இங்கே குட்டியாக ஒரு பட்டன் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து உங்களால் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். நான் இதில் ஆல்ரெடி வந்து SD கார்டு போட்டிருக்கேன். நான் வந்து சாங்ஸை டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் சரிங்களா. ஸோ அதனால் வந்து நான் இதில் SD கார்டு போட்டிருக்கேன். ஸோ என்ன கேட்டால் இது ஓகேவா ப்ரோ, இது வந்து ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க, இது ஒர்த்தா ஒரு 750 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்கட்டுமா அப்படின்னா தாராளமாக வாங்குங்க. நல்ல ஒரு ஸ்பீக்கர் சரிங்களா. ஓகே, இப்போ எல்லாமே இதில் இருக்கக்கூடிய பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதோட ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு கீழே பர்ச்சேஸ் பண்ணவே உங்களுக்கு கண்டிப்பாக 5 வாட்ஸ் ஆர் 3 வாட்ஸ் ஆர் 6 வாட் ஸ்பீக்கர் தான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுக்கு 1000 ரூபாய்க்கு மேலே போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து 10 வாட் ஸ்பீக்கர் 2 5 வாட்ஸை வந்து அட்டாச் பண்ண மாதிரி கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு 5 வாட் ஸ்பீக்கர் தான். 5 வாட்ஸ்க்கு ஏற்ற ஸ்பீக்கருக்கு கண்டிப்பாக இதில் உங்களுக்கு சவுண்ட் கிடைக்கும். பேஸ் அந்த மாதிரி கிடைக்குது சரிங்களா. ஸோ பேஸ் ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற பேஸுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பீக்கரில் நல்லாவே கிடைக்குது. இதோட ஷேப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முன்னாடி உங்களுக்கு மெட்டல் கிரில் கொடுத்துருக்காங்க. மேபி நீங்கள் கீழே போடுறப்ப உடையறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரப்பர் சரிங்களா, பிளாஸ்டிக் கிடையாது. ஸோ வந்து உங்களுக்கு கிரிப்பாக கையில் நிற்கும். கீழே விழுந்தாலும் அந்த அடி வாங்காது சரிங்களா. உடையுள்ள ஒரு சைடு அந்த மாதிரிலாம் இதில் எதுவுமே உடையாது. ஸோ வந்து ஒரு போர்ட்டபிளான ஒரு ஸ்பீக்கர் அப்படின்னா இந்த ஒரு ஸ்பீக்கர் வந்து 730 ரூபாய் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் இதை ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. ஸோ வந்து இப்போ நான் இதை ஆன் பண்ணி காமிக்கிறேன். Zebronics for life. ஸோ ஆன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து மைக்ரோ SD மோடில் இருக்குது. சாங்கை வந்து அப்படியே பாஸ் பண்ணிட்டேன் சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா இந்த ஒரு ஸ்பீக்கர் வந்து அமேசானில் வந்து 730 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் அமேசான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து ஒவ்வொரு கலர், ரெட் கலர், ப்ளூ கலர், பிளாக் கலர் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ எனக்கு பிளாக் பிடிச்சிருக்கு, நான் அதனால பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு கலராக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை அந்த லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. மேபி ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்கலாம். அந்த லிங்கை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா. என்ன பிரைஸில் இருக்கு என்ன எதுன்னு பாருங்க. பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க, இல்லைன்னா கார்ட்டில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பீக்கர். என்ன கேட்டால் இதில் RGB அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன வயசில் அந்த ஒரு 5 ரூபாய் பல்ப் வாங்கியிருப்பீங்களா என்னமோ தெரியல. ஸோ அந்த ஒரு பல்பில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரு பேட்டரியில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து கலராக எரிஞ்சிட்டு ஒரு டிசைனாக எரியும் சரிங்களா. ஸோ அந்த ஒரு பல்பை தான் ஒரு 6 பல்பை சேர்த்து கொடுத்துருக்காங்க, ஒரு 8 பல்பு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அந்த ஒரு பல்பு மட்டுமே, மற்றபடி எக்ஸ்ட்ராடினரியான ஒரு RGB பர்ஃபார்மன்ஸில் இதில் உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணும் சரிங்களா. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து RGB வந்து ஆஃப் பண்ண முடியும் சரிங்களா. இப்போ பாருங்கள், லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ வந்து ஆஃப் ஆயிடுச்சு. மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா RGB வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ நமக்கு டிஸ்டர்பாக தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே, இதோட RGB பற்றியும் சொல்லிட்டேன். ஸோ ஸ்பீக்கர் பற்றி சொல்லியாச்சு, பில்ட் குவாலிட்டி எல்லாமே டாப் டு பாட்டம் சொல்லிட்டேன். ப்ளூடூத் கனெக்ஷன் காய்ஸ், இதில் வந்து ப்ளூடூத் கனெக்ஷன் அப்படிங்கிறது வெர்ஷன் 5 சொல்லியிருக்காங்க. எல்லா ஆண்ட்ராய்டு மொபைலுக்குமே பார்த்தீங்கன்னா இது பேர் பண்ணணும் சரிங்களா. ஸோ ஒரு சிலது செட் ஆகாது அப்படின்னு நினைச்சிடாதீங்க, எல்லாமே செட் ஆகும். நீங்கள் வந்து அங்கே மியூசிக் பிளேயர் ஆனில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களால் பட்டன் கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணி கூட அங்கே தான் வந்து ஆஃப் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபோனை எடுத்து தான் நம்ம சாங் சேஞ்ச் பண்ணணும், இல்லை வந்து ப்ரீவியஸ் ட்ராக் போகணும் அப்படின்லாம் கிடையாது. இதை வச்சு உங்களால் எல்லா கண்ட்ரோலும் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ வந்து சாங் இப்போ ப்ளே பண்ணியிருக்கேன். நான் RGB ஆஃப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் வந்து கண்ணு ஒரு மாதிரி கூசுது. RGB ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓ, ஆஃப் பண்ணிட்டேன். ஃபுல் சவுண்ட் வைக்கட்டுமா? ஃபுல் சவுண்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மேக்ஸ் வால்யூம். Killing it with the guillotine flow. Career got legs like a millipede, bro. I bring the truth with the bitterness. Simple as a sonogram. ஒரு 5 வாட் ஸ்பீக்கருக்கு ஏற்ற பேஸ் அண்டு சவுண்ட் வந்து சூப்பராக இருக்குது. இதில் உங்களுக்கு பேஸ் இன்னுமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து பேஸ் ரேடியேட்டர் வந்து பேக் சைடில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன கேட்டால் ஒரு 730 ரூபாய்க்கு இது ஒர்த்தா ப்ரோ, இதை எனக்கு பிடிச்சிருக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டுமானா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ காய்ஸ், என்ன கேட்டால் ப்ரோ இதில் நீங்கள் ஒரு டிஃபெக்ட் சொன்னீங்கல்ல, ஸோ வந்து இதில் வந்து ஆக்ஸ் பின் போட முடியாதுன்னு சொன்னீங்க. ஸோ இன்னொரு டிஃபெக்ட் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சார்ஜ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு LED நோட்டிஃபிகேஷன் கிடையாது. ஏன்னா வந்து நம்ம வெளியிருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெட் லைட்டோ ஒரு ப்ளூ லைட்டோ எரிஞ்சதுன்னா நமக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும் சரிங்களா. பட் இதில் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஐடென்டிஃபிகேஷனே இல்லை. இருக்குது, பட் வந்து உள்ளே இருக்குது LED சரிங்களா. நம்ம நல்லா உள்ளே உத்து பார்த்தா தான், இல்லைனா வந்து நம்ம ஒரு 3 மணி நேரத்துக்கு இதை கண்டுக்கூடாது. நைட் சார்ஜ் போட்டு நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சுக்கலாம். இல்லை இதை வந்து நான் ஃபுல் சார்ஜ் ஆகிறது நான் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். நல்லா உள்ளே உத்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ரெட் கலர் LED ஏரியதை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். காய்ஸ், இதை நீங்கள் சார்ஜ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ரெட் கலர் LED க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அது எப்போ ஆஃப் ஆகுதோ அப்போ வந்து உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ இதோட சார்ஜிங்
சார்ஜிங் கண்ட்ரோல் ப்ளூடூத் வெர்ஷன்ஸ் எல்லாமே டாப் டு பாட்டம் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே இதில் என்ன ப்ரோ சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கடைசியாக எதில் லீவ் பண்ணீங்களோ அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா சாங் வந்து கண்டினியூ பண்ணும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து ஒரு டைம் மறுபடியும் பேஸை வந்து செக் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா போதுங்க, நல்லா இருக்கு. போர்ட்டபிளா இருக்கு. ஓகே எனஃப். எனக்கு வந்து ஒரு 700 ரூபாய்க்கு இது நான் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். 11 ஹவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி பேக்கப் கிடைக்குது. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பீக்கர் இதில் Zebronicsல பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பீக்கர். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்பீக்கரை வந்து உங்களுக்கு நான் டாப் டு பாட்டம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த ஒரு யூசர் மேனுவலில் இன்னுமே நான் சொன்ன ஒரு சில பாயிண்ட்ஸ் மேபி மிஸ் ஆகிருக்கலாம். சரிங்களா? அது வந்து இந்த ஒரு யூசர் மேனுவலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து நான் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி டெஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னுமே உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இதை ஒரு டைம் ரெஃபர் பண்ணுங்க. இல்லைனா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி இந்த ஸ்பீக்கரில் டவுட் இருக்கு ப்ரோ அப்படின்னு. நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக as soon as possible ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். ஓகே கைஸ், எல்லாமே உங்களுக்கு கிளியர் கட்டாக வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒரு 700 ரூபாய்க்கு இதை நான் வாங்கட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்பீக்கரை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒர்த்து 700 ரூபாய்க்கு இது ஒர்த்து. சரிங்களா? ஸோ இந்த ஸ்பீக்கர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய அந்த பெல் ஐகான் இருக்குல்ல, அதை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பீஸ் அவுட்.